ஒரு சத்தான ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ஜெலிச்சு சுத்தமாக வச்சுருக்கிறேன். அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் ரெண்டுமே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடாமல் தண்ணியை தெளித்து மாவு நல்லா கைவிடாமல் கலந்து விடணும். கலந்து விட்டோம் அப்படின்னா ஒரு கையில் மாவு பிடிக்கிற மாதிரி வரணும். இப்படி பிசைஞ்சால் இப்படி உண்டு பிடிக்கிற மாதிரி வரணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை நல்லா இது பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு இட்லி பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு இட்லி தட்டு வச்சு துணி விரித்து அது மேலே பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி 1/4 மணி நேரம் வேக எடுத்தோம் அப்படின்னா புட்டு ரெடி. இதுக்கு தேங்காய் இப்போயே சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா வெந்ததுக்கப்புறமாவும் சேர்க்கலாம். நான் வெந்ததுக்கப்புறமா ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அந்த துருவின தேங்காயோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. இதை எடுத்துட்டு அந்த சூடோடவே வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ கலந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துட்டு 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் சுகர் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். அவ்வளோதான், சுவையான புட்டு ரெடி. இது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு தினந்தோறும் கொடுத்து அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.